இரண்டாவது சபையாகிய சிமிர்னா சபைக்கு என்ன பாராட்டு அவர் சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், அதான் முதல்ல. அடுத்து ஒரு உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன். நீ ஐஸ்வர்யவனா இருந்தும் தரித்திரம் உள்ளவனா இருக்கிறாய் அப்படின்னு போட்டிருக்க அந்த இடத்துல. அந்த வார்த்தை ஆவி எளிமை அப்படின்னு மத்திய 5 சொல்லப்பட்ட வார்த்தையும் இந்த வார்த்தையும் ஒன்று பாருங்களேன். அதாவது அவங்க உண்மையிலே ஐஸ்வர்யவான்களா இருந்தாங்க அந்த சபையில் உள்ளவங்க. ஆனால் அவங்க தேவனையே சார்ந்து கொண்டிருந்தாங்க. ஆவியில் எளிமைனா தேவனையே சார்ந்து கொண்டிருப்பது. எனக்கு ஒன்றும் முடியாது, நீங்கள் தான் அப்படின்னு அவரை கம்ப்ளீட்டாக 100% சார்ந்து கொள்கிற அந்த வார்த்தை தான் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை அவர் பாராட்டுறார். உன்னுடைய உபத்திரவம் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த 7 சபைகள்லையும் சிமிர்னா சபை தான் அதிகமாக உபத்திரவப்படுத்தப்பட்டது அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே அந்த உபத்திரவத்தை அவர் பார்க்கிறார். உங்களுடைய உபத்திரவத்தையும் அவர் அறிந்திருக்கிறார்.